ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு அதே சந்திரன் பாக்கியத்தில் இருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். ஸோ இன்னைக்கு எந்த விதமான ஒரு சலனமோ இல்லை ஒரு பெரிய மாற்றமோ எதுவும் இல்லை அப்படின்னா கூட இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள், ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ புத பகவான் உங்களுக்கு இப்போ 8ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்திருக்கிறாரு. இந்த புதன் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை இன்னைக்கு நீங்க பண்ணலாம். ஸோ புதன்னால எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும், அதுவும் புதன் இப்போ 8ல் இருக்கு அப்படிங்கும் பொழுது 6க்கும் 3க்கும் உடையவன் புதன். மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பணம் செலவாகுது, இல்லை என்னால் தனத்தை சேர்க்க முடியல அப்படின்னு நிறைய செலவாகுது, இல்லை எனக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க இன்னைக்கு நீங்கள் அந்த டேயை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு 17 தீபங்கள் 17 நெய் விளக்கு ஏற்றி புத பகவானை பிரார்த்தனை பண்ணி பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் தன பிரச்சனைகளும் தீரும். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது நம்ம பர்டிகுலராக நான் ரொம்ப அதுக்குன்னு கான்ஷியஸாக இருக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ராசியில் குரு இருக்காரு, 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்வைகள், கிரகத்தினுடைய பார்வைகள் நல்லா இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் நம்மளை எதுவுமே பண்ணாது. ஸோ ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய நாளில் ஒரு புதன்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு தீபம் ஏற்றலாம். அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருந்ததுன்னா அங்கே போய் தீபம் போடுங்க. ரொம்பவுமே சூப்பரான டேயாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும். ராசிநாதன் புத பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, வீடு வாங்கிறது, இல்லை விற்கிறது, வண்டி வாகனங்கள் மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை செய்தால் வெற்றி அடையும். ஸோ மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் எல்லா விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். முடிஞ்சால் பச்சை பயிறு தானம் பண்ணுங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அண்ட் ராசியிலேயே செவ்வாய் இருக்கனால ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸஸோ இல்லை தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். இந்த விஷயங்கள் நமக்கு மாறுறதுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம். நவகிரக வழிபாடுகளை இன்றைய நாளில் இதே மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக முடியும். சொத்து தகராறுகள், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி ஏதாவது இருந்தாலும் இது மாறுவதற்கான ஒரு முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கலாம். பெரியவர்களை சந்திப்பது, முக்கியப்பட்ட அதிகாரிகளை சந்திப்பது, இது எல்லாமே இன்றைய நாளில் உங்களுக்கு மன பாரங்கள் குறையக்கூடியதாகவே அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. பெருமாள் ஆலய வழிபாடும் துளசி மாலை அர்ச்சனையும் சிறந்தது. கன்னிராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும். இன்றைய நாளில் நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடுகளை செய்யலாம். துலாம் ராசி அன்பர்கள், இன்று கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பல திருப்பங்களை பெறலாம். இன்று காதலர்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறது. திருமண யோகங்களும் கைகூட சிறப்பான நாளாகவே இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷமான நாளாக இருக்கும்.
குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் வெற்றியடைய இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களினுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம். புதிய முயற்சிகளும் வெற்றியடையும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் வெற்றியடையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன பாரங்கள் குறைவதற்கு நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும். மகர ராசி அன்பர்கள், இந்த நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும். வேலை மாற்றங்கள், அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை இன்றைய நாளில் பெறலாம். மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன போராட்டங்களும் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்களும் முடிவுக்கு வரும். கும்பராசி அன்பர்கள், இன்று எதிர்பார்த்த வேலைகளில் வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த செய்திகளும் மனதிற்கு ஆறுதலை தரும். பல நாளாக நீங்கள் இழந்த பொருள்கள், தொலைந்த பொருள்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கலாம். 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடையலாம். இன்றைய நாளில் நீங்கள் புதன்கிழமை பெருமாளை வணங்கி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்ய மனதிற்கு ஆறுதலான நாளாக அமைகிறது. மீனராசினியர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று ஒரு சிலருக்கு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் அமையும். குடும்பத்தில் சுப செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுப்பார். புதன்கிழமையான இன்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்ய இந்த நாள் நல்ல நாள். 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்றைய கேள்வியை பார்க்கலாம். கடகராசிக்காரர்களின் உண்மை மற்றும் போலி முகம் எப்படி இருக்கும்? கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் ரொம்பவுமே அழுத்தமான ஆட்கள். அவங்கள நீங்கள் ஜட்ஜே பண்ண முடியாது. சொல்லுவாங்கல்ல, நீங்கள் கயிறுன்னு நினச்சி எடுக்கவும் முடியாது, பாம்புன்னு நினச்சி தாண்டவும் முடியாதுன்னு. அந்த மாதிரி இந்த கடகராசி நேயர்கள். ஸோ அவங்களுடைய உண்மை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த ஃபிலாசபியெல்லாம் நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அதை எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம். ஸோ போலி முகம் அப்படிங்கிறது இது. வாட் தே ப்ரீச் தே டோன்ட் ப்ராக்டிஸ். அடுத்தது அவங்களுடைய இன்னொரு விஷயம் என்ன, நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்ட் இருக்கும். ரொம்ப பரோபகாரியாக இருப்பாங்க. எல்லாருக்குமே வளைஞ்சு கொடுத்து எல்லாருமே வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் டாமினன்ஸும் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும். அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அடுத்தவங்களும் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு உண்டு. இது கடக லக்னத்துக்கும் பொருந்தும், கடக ராசிக்கும் பொருந்தும். ஸோ கடகராசிக்காரர்கள் அப்போ கெட்டவங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. பட் அவங்க எப்படின்னா, அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏன்னா எந்த சமயத்தில் நம்மளை கழுத்திருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ இன்றைய நாளில் கடகராசிக்காரர்கள், கடக லக்னத்தை பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.